இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கவர்மெண்ட்டை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஒரு 3 பேத்துக்கு இப்படின்றதுக்குள்ள அவனுங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு ஒரு சூப்பரான ஜஸ்டிஸ் குடுத்துருக்காங்க. அதாவது விக்டிம்ஸ்க்கு. அவனுங்க பண்ண விஷயத்துக்கு சொடக்கு போடுற கேப்ல அவனுங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவனுங்க பண்ண வேலை வந்து அந்த மாதிரி. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, மார்ச் 6th அன்னைக்கு நைட்டு, அதாவது 2025 மார்ச் 6th அன்னைக்கு நைட்டு 5 பேர வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 3 பேர் சேர்ந்து. இந்த 3 பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவை சேர்ந்தவனுங்க. இவனுங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு 21, ஒருத்தனுக்கு 22, ஒருத்தனுக்கு 27. இந்த 3 பேர் சேர்ந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த 3 பேரு, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் 2 பேரு. அதாவது ஒரு அமெரிக்கன் மென்னு, அதுக்கப்புறம் ஒரு இஸ்ரேல் விமன் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் விமன் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் ஒடிஷா அண்ட் மகாராஷ்டிராவை சேர்ந்து 2 மென். அதாவது மொத்தம் 3 ஆண்களையும் 2 பெண்கள். அதில் அந்த 2 பெண்களுமே ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, ஒருத்தங்க வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரையுமே இவனுங்க 3 பேரும் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க 2025ல். பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை கேங் ரேப் பண்ணுறதுக்காக அந்த 3 பேரையும் பக்கத்தில் இருந்து கிணலுக்குள்ளே தள்ளி விட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார் போல. ஏன்னா 3 பேரும் மேலே ஏறி வரதை பார்த்துட்டு ஏறி வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய கல்லை எடுத்து அவனுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேருமே அந்த இடத்துல வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. 2 பேர் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்விம் பண்ணி வெளியில் வந்துட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் இறந்துட்டாப்ல ஸ்பாட்லேயே. ஒரு 26 வயசு மதிக்கத்தக்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்பாட்லேயே இறந்துட்டார் போல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேங் ரேப் பண்ணிட்டு இவங்க கிட்ட இருந்த மொபைல் ஃபோன்ஸு, கேஷ் என்னென்ன வச்சிருக்காங்களோ எல்லாத்தையுமே ராபரி பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்க இந்த 3 பேருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஆஸ் பர் த கோர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, இவனுங்க வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. கர்நாடகாவில் ஹம்பி அப்படிங்கிற ஏரியாவில் டூரிஸ்ட் வந்த ஒரு 5 பேர் இவங்க எல்லாருமே. இதில் 2 பேர் நான் சொன்ன மாதிரி ஃபாரினர்ஸ், ஒரு மென்னும் ஒரு விமனும். ஒருத்தங்க வந்து இந்தியன் ஹோம் ஸ்டேயோட ஓனராம், 29 இயர்ஸ் ஓல்டு ஒரு விமன். அதுக்கப்புறம் 2 பேர் ஒடிஷா அண்ட் மகாராஷ்டிராவை சேர்ந்த மென்னு. இவங்க எல்லாரும் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட அந்த லோக்கல் இருந்து இந்த 3 பசங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போயிட்டு ஃபர்ஸ்ட் கேஷ் வந்து கேட்டிருக்காங்க போல. ஸோ கேஷ் கேட்டதுக்கு அப்புறம் பெட்ரோல் ஏதோ கேட்டதாக இன்வெஸ்டிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. யார், அந்த டூரிஸ்ட். உடனே அவங்களை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லி இந்த பசங்க, அந்த 3 ஆண்கள் இருக்காங்களா, அவங்க 3 பேருமே அந்த கிணலுக்குள்ள தள்ளி விட்டு இவங்க 2 பேரையும் வந்து கேங் ரேப் பண்ணிட்டாங்களாம். பண்ணதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஆள் இறந்துட்டாப்ல. மற்ற 4 பேர் வந்து சர்வை பண்ணுறாங்க. ஒரு செவரல் இன்ஜுரிஸோட அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க, ஓடிட்டானுங்க போல அங்கிருந்து. இதில் மார்ச் 10th அன்னைக்கு அந்த இஸ்ரேல் விமனையும் அந்த அமெரிக்கன் மென்னையும் 2 பேரையுமே அவங்க வந்து அவங்க கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அமுச்சு வச்சதாகவும், அதில் டெஸ்டிமோனியலில் ரொம்ப உருக்கமாகவும் பயங்கரமான ஒரு பதட்டத்தோடையும் அந்த ட்ராமாலேருந்து வெளியிலே வர முடியாமல் ஒரு டெஸ்டிமோனியல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து நடந்ததுமே கங்காவதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி 2 பேரை 48 ஹவர்ஸ்லேயே வந்து பிடிச்சிட்டாங்க. அதாவது ஹண்டி மல்லான்னு ஒருத்தன் 21 வயசு, அதுக்கப்புறம் சைத்தன்யா சாயின்னு சொல்லி 22 வயசு. இவனுங்க 2 பேரையுமே 48 மணி நேரத்தில் பிடிச்சிருக்காங்க. சரணப்பா அப்படின்ற அந்த 27 வயசு உள்ளவனை வந்து சென்னை போலீஸ் ஸ்டேஷன், அதாவது சென்னை ரயில்வே ஸ்டேஷனை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமே வந்து செயல்பட்டு 3 பேருமே பிடிச்சிட்டாங்க. வித்தின் 1 இயர் 2025 நடந்திருக்கு. வித்தின் 1 இயர், இவனால அவங்க ஜெயிலில் தான் இருந்திருக்கானுங்க. வித்தின் 1 இயருக்குள்ள கோர்ட்ல இருந்து கர்நாடகா செஷன் கோர்ட் வந்து இப்போ என்ன தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெத் சென்டென்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது 3 பேரையுமே தூக்கில் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேர்த்துக்கும் ஸ்பாட்லேயே இம்மீடியட்டாக, அதுவும் 3 பேருக்குமே அந்த விஷயத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி 3 பேர் 4 பேர்லாம் நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிறவனே எவன் டம்மின்னு பார்த்து அவனை வந்து தூக்கில் போட்டுடலாம். இவனுங்க 3 பேரும் வந்து இதுதான் சொல்லியிருக்கானுங்க, அவன் தான் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி கேஸ் எல்லாம் திசை திருப்புறது ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட். அது எதுன்னு நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நீ எங்க வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் ரேப் பண்ணிக்கலாம், நீ எங்க வச்சு வேணாலும் ரேப் பண்ணிக்கலாம். நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவரோட பையனா இருந்தா போதும், இல்ல நீ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்தனா போதும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டை நான் யாருன்னு சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ரேப் பண்ணிக்கிட்டு நீங்க சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீடமா விடுற கவர்மெண்ட் மத்தியில 3 பேத்துக்கும் ஆன் ஸ்பாட்ல இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் வந்து கொடுத்தது, ஒரு தண்டனை வந்து கொடுத்து அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தது ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அதுவும் இவனுங்களை தூக்கில் போடுற அன்னைக்கு இது ஒரு பயங்கரமாக செலிப்ரேஷன் மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்ராஸ் இந்தியா நிறைய சோஷியல் மீடியாவில் கூட வைரலாக போய்கிட்டு இருந்தது. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ தெரியல அப்படின்னா இந்த கேஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் சொன்ன கவர்மெண்ட்டில் எத்தனையோ பெண்டிங் கேசஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுது, இல்லை இன்னும் இதை மாதிரி ஏதாவது ஒரு கேஸுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசலாம். தேங்க்யூ.